வணக்கம். ஜோதிடர் உமாராணி சேலம். இப்போ மிதுன ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கறது கோச்சார ரீதியா நான் இப்ப சொல்றேன். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசா புத்திகள் ஒரு நல்ல அமைப்பு, அதாவது உங்களுடைய லக்கணத்துக்கு நல்ல யோக திசையோ நட்பு திசையோ நடக்குது அப்படின்னா இந்த கோச்சார நிலையும் சேர்ந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அதே தீய பலன், அதாவது தீய திசைகள், அதாவது 6, 8, 12ஆம் அதிபதி அல்லது வக்கரம் பெற்றிருக்கிறவங்க, இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்ட திசைகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தா இப்ப கோச்சாரம் மூலமா சில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சரிங்களா? இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கும் பற்றி பார்க்கலாம். இப்போ கோச்சார நிலை மிதுன ராசிக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு, நீச்சம் பெற்று. சரிங்களா? இப்போ நீச்சம் பெற்று நீச்சம் பங்கமும் ஆயிருக்காரு. அது எந்த விதத்துல அப்படின்னா, இங்க செவ்வாய் பகவான் சனி சாரம் பெற்று பூச நட்சத்திர சாரத்தில் இருப்பதால, அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால இப்போ நீச்சமாயி நீச்ச பங்கமும் அடைந்திருக்காரு. சரிங்களா? அவரே இந்த ராசிக்கு 6, 11ஆம் அதிபதியா வரக்கூடிய செவ்வாயாக வரக்கூடிய அவர் 2ஆம் இடத்தில் இருக்காரு. சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவான், உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்திலும் சூரிய பகவானும் இணைந்து இருக்காங்க. சரிங்களா? அவர் ஒரு 15 நாட்கள் மட்டும்தான் சூரிய பகவான் இருப்பாரு. புதன் பகவான் அந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்திலேயே இருப்பார், உங்கள் ராசிநாதன். அடுத்தது சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து ஒரு நாள் மட்டுமே பரிவர்த்தனை யோக அமைப்பிலும் இந்த சுக்கிர பகவான் இருப்பாரு. மறுநாள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். சரிங்களா? அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமாகவும் இருக்கு. அடுத்தது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானும் வக்கரம் பெற்றிருக்கார். இது டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு கோச்சார நிலையாக்குங்க. இது என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால 6ஆம் அதிபதி வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. அதாவது பேச்சு, நீங்க பேசுறது நல்லதா தான் பேசுவீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும் ஒரு எண்ணத்தோட சொல்லுவீங்க. அதான் அவங்க புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. சரிங்களா? நீங்க எதுக்குமே ஒரு பேச்சு கொடுக்கறத கொஞ்சம் பார்த்து நிதானமா கொடுங்க. சரிங்களா? பேச்சு விஷயத்துல அதே போல ஒருத்தருக்கு ஜவாப்தாரியா ஒரு பண விஷயத்திலும் சரி, எதா இருந்தாலும் முன்ன நின்று எந்த வேலையும் பண்ணாதீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி வம்பு வழக்கு பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால அவரு உங்க குடும்பஸ்தானம், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நின்று இருந்து ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பது, இது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை காட்டுது. அப்படிங்கறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எதுவுமே தளப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகும். சரிங்களா? டிசம்பர் மாதம் முழுவதும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5, 12 கூடியவரான சுக்கிர பகவான் ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனை யோகத்திலும் உங்கள் ராசியை பார்ப்பதும், அடுத்தது ராசிக்கு 8ஆம் இடத்தில் போயிருப்பதும் கொஞ்சம் சிறப்பு கம்மியான அமைப்பு. அதாவது பஞ்சமாதிபதி போய் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பே. ஆனாலும் அங்கு சனி பகவானானவர் 9ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று 5ஆம் அதிபதி நின்ற ஸ்தான அதிபதி ஆட்சி பெற்றிருப்பதால ஸ்தான வலுவோடு சுக்கிர பகவான் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குங்க. அதனால எந்த விதத்திலும் பாதிப்பு அதிகமா வராது. சரிங்களா? அடுத்தது இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு 8ஆம் இடத்தில் சென்று உங்கள் வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பதால, இங்க 2ஆம் இடத்தில் ஏற்கனவே 6ஆம் அதிபதி இருப்பதால மற்றவர்கள் பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதாவது எப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டீங்க, அது வரவே இல்லை, எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நின்று பஞ்சமாதிபதி ஸ்தான வலுவோட 2ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது அடுத்தவங்க பணம் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு. அல்லது நீங்க ஏதாவது கடன் யாருக்காவது அதாவது கடன் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருப்பாங்க.
குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இருந்தாலும் அவர் சனிசாரம் பெற்று இருப்பது அது வந்து அவ்வளவா பாதிப்பு அதிகமா வராது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் 9ஆம் இடத்து பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால உங்கள் ராசிக்கு வந்து அவர் யோகாதிபதி அப்படிங்கறதுனால அவ்வளவா பாதிப்பு இருக்காது. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பா இருக்குங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகமாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி, ஜோதிட பழமொழி. அப்படிங்கிற அமைப்புல 10ல ராகு இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருப்பது அப்படிங்கிறதும் இதுவும் யோகமான அமைப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்க, அல்லது லக்னமாக இருந்தாலும் சரிங்க, மிதன ராசியாக இருந்தாலும் மிதன லக்னமாக இருந்தாலும் சரிங்க, இவர் குரு பகவான் வந்து இவர் பாதகாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு விதத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெற்றோ அல்லது ராசிக்கு உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கும் மறைந்தோ இந்த மாதிரி அமைப்புல இருந்தாதான் அந்த குரு பகவான் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அப்படிங்கிற ஒரு விதத்துல இங்க குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்து வக்ரமாயிருக்காரு அப்படிங்கறதுனால இதுவும் சிறப்பான அமைப்பே இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத தன்மையே குரு பகவானும் இருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நல்ல யோகமான காலமாவே நீங்க எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்தில் சனி, அதாவது 2ஆம் இடத்தில் சனி சாரம் பெற்று செவ்வாய் 6ஆம் அதிபதி இருப்பதும் 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் போய் இருப்பதும் இது மட்டுமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால நீங்க பேச்சு மூலமா எதுவும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி எதுவும் பண்ணிக்க எந்த பிரச்சனையும் ஒரு பேச்சு மூலியமா வரக்கூடிய பிரச்சனை எடுத்துக்கிட்டாலே பேச்சு மூலியமா வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே போதுங்க. சரிங்களா? அதே போல உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் சரி பார்த்துக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதால கொஞ்சம் 6ஆம் அதிபதி அப்படிங்கறதுனால கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களுக்கு நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாங்கன்னா உடல் உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. சரிங்களா? அடுத்தது புதனாக இருந்து 6ஆம் இடத்துல இருப்பதால தோல் செட், இங்க தோல் சைடு முதுகு தண்டு வரையெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் நான் சொல்றேன், உணவு வகை சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டீங்கன்னா புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் சரியாயிடும். ஏன்னா குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால அவ்வளவா பாதிப்பும் வராது. இருந்தாலும் ஒரு முன் ஜாக்கிரதைக்காக நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது ஒரு வேலைக்கு போறக்கூடியவங்களா இருந்தானா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலையில நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து உத்தியோகஸ்தானம் அப்படிங்கறதுனால 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனே போய் இருப்பது, 3ஆம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து இருப்பது இதெல்லாம் நல்ல அமைப்பு. குரு பார்வை இருப்பதும் நல்ல அமைப்பு அப்படிங்கறதுனால வேலைக்கு போகிற இடத்துலயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, தொழில ஒரு உத்தியோகத்துல வந்து உங்களை இருக்கிற மேல் அதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும், அங்க வந்து உத்தியோகத்துல வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் உங்களை எதிர்க்கிற அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாத அமைப்பே அந்த குரு பகவானுடைய பார்வை காட்டுது. சரிங்களா? அடுத்தது சொந்த தொழில் ஏதாவது நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்க 10ஆம் இடத்தில் வந்து ராகு பகவான் இருந்து அவர் சனி சாரம் ஆட்சி பெற்றவரான சனி சாரம் பெற்று இங்க சனி ராகுவின் சாரம் சார பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பது இது எல்லாமே சிறப்பான அமைப்பு அப்படிங்கறதுனால தொழில வளர்ச்சி இருக்கும். புதுசா நீங்க ஏதாவது தொழில் ஆரம்பிச்சாலும் அதுவும் நல்லபடியா போகக்கூடிய வாய்ப்பே இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது 12ஆம் இடத்தில் குரு இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. எந்த விதத்திலையும் இந்த டிசம்பர் மாதம் மிதன ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அமைப்பே இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கக்கூடிய அமைப்பாவே இருக்குங்க. முடிந்த வரைக்கும் வாக்குவாதம் பிரச்சனை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டானா வார்த்தைகளால வரக்கூடிய அமைப்பு, சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்புங்கிறதுனால அது மட்டும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாவே போதும். சரிங்களா? இப்ப வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே இருக்குங்க. அடுத்தது திருமணம் வயது உடையவர்களாக இருந்தானா கண்டிப்பா திருமணம் கைகூட வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று இருந்தாலும் இங்க சனியுடைய சாரம் பெற்று பாக்கியாதிபதியோட சாரம் பெற்ற செவ்வாயும் கலஸ்தரக்காரனான சுக்கரனும் ஒருவருக்கொருவர் சமசத்தமா பார்வை செய்வது இந்த அமைப்புலாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால
திருமணம் வந்து வயது உடையவர்களா மிதன ராசிக்காரங்களா இருந்தா திருமணம் கைகூட வாய்ப்பும் உண்டுங்க. சரிங்களா? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, திசா புத்தி ஒத்துழைச்சா இந்த கோச்சாரமும் சேர்ந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பே உண்டுங்க. அதுவே திசா புத்திகள் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருந்தாலும் இந்த கோச்சார நிலை ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க. அடுத்தது வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் அக்கறை அதிகமா எடுத்து படிக்கக்கூடிய காலமாவே இருக்கு இந்த மாதம். சரிங்களா? அடுத்தது 9ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜோதிட ரீதியாக பாருங்க, 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி இருப்பது தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. ஆனால் இங்க பாருங்க, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அதனால பாதிப்பு எதுவும் இருக்காது. உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். தந்தை மூலியமா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு மூலியமா சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த டிசம்பர் மாதம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே இருக்குங்க. சரிங்களா? இப்போ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதம் ராசி பலன் நான் தொடர்ந்து போடுவேன். நீங்க பார்க்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.